வெல்கம் டு ருத்து சேனல். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னா பச்சைப்பயிறு தோசை. இந்த பச்சைப்பயிறில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறதுனால அது ஸ்கின்னை ரொம்ப பளபளப்பாக வச்சுக்கும். குழந்தைகளுக்கு ரெகுலராக இதை கொடுப்பதுனால அவங்களுடைய எலும்பு வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுனா 2 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வைங்க. நான் இந்த வீடியோவில் 2 கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி நறுக்குனது 5லேருந்து 6 பீசஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சைப்பயிறு, மிளகா, இஞ்சி, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பச்சைப்பயிறு மாவு தோசையை ஊற்றுங்க. இப்போ சுவையான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி நல்லா இருக்கும். சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.